தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய கார்டனில் ஏதாச்சும் ஒரு கொடி வகை செடிகள் வளர்ப்போம். காய் செடிகளாக இருக்கலாம், இல்லை பூச்செடிகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம பந்தல் அமைக்கிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் குச்சி வச்சு சப்போர்ட் கொடுக்குறது அந்த மாதிரி கொடுப்போம். இந்த இடத்துல ஒரு ப்ளைனாக ஒரு வால் இருக்குது. ஸோ அந்த வாலில் நான் கிளைம்பிங் பிளான்ஸ் வளர்க்கணும்னு நினச்சேன். இங்கே நான் சிம்பிளாக ஒரு சிக்கன் ஒயர் மெஷ் எடுத்து அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கிளமாட்டிஸ் பிளான்ட்டும் அதுக்கப்புறம் சைனீஸ் வர்ஜீனியா க்ரீப்பர் அப்படின்ற பிளான்ட்டும் நான் இதில் க்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரோ பண்ணும்போது வாலில் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த சம்டைம்ஸ் இந்த பிளான்ஸ் ஐவி மாதிரி இருக்க பிளான்ஸ்லாம் வாலில் அட்டாச் ஆகி அப்படியே வளரும். வால் ஸ்ட்ரக்சர் ஏதாவது பாதிக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் மெஷ் ஒயர் கொடுக்கும்போது இதிலே ட்ரெயின் ஆகும். நல்லா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம ட்ரிம் பண்ணும்போது ஈஸியாக ட்ரிம் பண்ணி இந்த ஃப்ரேம்குள்ளேயே அது வளர்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த வர்ஜீனியா க்ரீப்பர் இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. ஆட்டம் சீசன் வந்தால் ஃபுல்லாக பிரைட் ரெட் கலரில் மாறிடும். நான் அப்போவும் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். இந்த பிளான்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆட்டம் சீசனில் இந்த பிளான்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சம்மரில் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இங்கே நான் கிளமாட்டிஸ் வச்சுருக்கேன். நம்ம கிளைம்பிங் ரோஸ் கூட இதில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ஸ்ப்ரிங்லேருந்து ஆட்டம் வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஒரு டிஸ்பிளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரில். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பிளான்ஸை ஒரே ஸ்ட்ரக்சரில் வளர்க்குறது மூலிமா நமக்கு அந்த த்ரூ அவுட் த சீசன் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில். இது கூடவே நம்ம இந்த மாதிரி ஒயர் மெஷ் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி ஹேங்கிங் பேஸ்கெட் கூட நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபாலியேஜ் பிளான்ட்டாக இருக்கலாம். கிளமாட்டிஸ்லேயே எவர்கிரீன் கிளமாட்டிஸ் கூட இருக்குது. அது கூட நம்ம இதில் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபுல் த்ரூ அவுட் த இயர் எவர்கிரீனாக இருக்கும். ஸோ இந்த டிப் உங்கள் கார்டனில் யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்மளுடைய கார்டனில் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்க முடியாது. கிரவுண்ட் ஸ்பேஸ் இல்லாத இடத்துல, இல்லை சின்ன சின்ன பிளான்ஸ் இந்த மாதிரி பாட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி மெஷ் ஒயர் வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை அப்படியே எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி வால் ஸ்ட்ரக்சரையும் அவ்வளோவா பாதிக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.